மாலை 4 மணிக்கு அதிமுக கொறடா அக்கரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை ஆளுநருடன் சந்திப்பு தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக அரசு குதிரை பேரம் நடத்துவதாகவும் காவல்துறையை ஏவி முன்னாள் அமைச்சர்களை மிரட்டுவதாகவும் திமுக குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் திமுகவும் அதிமுகவும் ஆளுநரை இன்று தனித்தனியாக சந்திக்க இருக்கிறார்கள். தாவேக அரசு குதிரை பேரம் நடத்துவதாகவும் காவல்துறையை ஏவி முன்னாள் அமைச்சர்களை மிரட்டுவதாகவும் திமுக குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் ஆளுநரை சந்திக்க தற்போது நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். தாவேக அரசுக்கு எதிராக புகார் அளிக்க திமுகவும் அதிமுகவும் தனித்தனியாக ஆளுநரை இன்று பிற்பகல் சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். ஆளுநர் மாளிகையை நோக்கி அடுத்தடுத்து படையெடுக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறது திமுகவும் அதிமுகவும். ஏனென்று கேட்டால் இன்று மாலை 4 மணிக்கு அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை ஆகியோர் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார்கள். ஆளுநரை சந்திக்க இருக்கிறார்கள். குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநரை சந்திப்பதாக இந்த சந்திப்பு நிகழப்போவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் பிற்பகல் 3:30 மணிக்கு திமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் கொடுக்க உள்ள நிலையில் அடுத்தடுத்து அதிமுகவினர் மற்றும் சந்திக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலையில் அண்ணா அறிவாலயத்தில் பரந்தாமன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசக்கூடிய வார்த்தைகள், அவர் உபயோகிக்கக்கூடிய அந்த உடல் மொழி ஆகியவை மிகவும் அநாகரிகமாக இருக்கிறது. மேலும் அமைச்சர்களை எல்லாம் காவல்துறை கொண்டு அவர்கள் கட்டுப்படுத்த நினைக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் அதிமுக தரப்பிலிருந்து நாம் விசாரிக்கும் பொழுது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கடந்த சில நாட்களாக அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே தாவேகாவில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இதனையெல்லாம் ஆளுநரிடம் முறையிட போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆளுநரை சந்தித்து மனு ஒன்று அளித்தார். அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டார். அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதனை ஆளுநர் முறையாக விசாரிக்க வேண்டும் என்ற வகையிலே மனு கொடுத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆளுநர் ஆய்வு செய்யவும் அதிகாரிகளை சந்திக்கவும் அதிகாரம் உள்ளது என்ற வகையிலே அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை அடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பிறகு தமிழக அரசியல் சூழலிலே மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மாற்றத்தை நோக்கி அடுத்தடுத்து இளைஞர்கள் எப்படி செல்வார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை குதிரை பேரம், அதே போல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களினுடைய அந்த நடைமுறை, மேலும் திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து கைதாவது, அவர்கள் மீது இருக்கக்கூடிய பழைய வழக்குகள் தூசி தட்டி எடுக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது போன்றவை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இன்று மட்டுமே ஆளுநரை நோக்கி, அதாவது காலையில் பாஜக, பிற்பகல் வேளையில் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகள் சந்திக்க உள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.